தமிழ் வழியில் நீட் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்க, எனக்காக தயவு செய்து உங்களால முடிஞ்ச ஒரு உதவி. உங்களுடைய நண்பர்கள் 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி. சரியா? ஃபைன். இப்போ ஏற்கனவே பார்ட் 13 வரைக்கும் பார்த்திருக்கோம். 53 கொஸ்டின்ஸ். இப்போ 54வது கொஸ்டின் இருந்து பார்க்கலாம். சரியா? 54வது கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நீட் 2020ல கேட்கப்பட்ட கேள்வி. தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இது ஒண்ணொண்ணுத்துக்கும் ஏதோ ஒரு மேட்ச் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கு. அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பி அன்னில் ட்ரைஎம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அன்னுனா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? 1. சோ 1, 0 ட்ரைஎம் அப்படின்னா 3. அப்ப 103 அப்படின்னு சொல்லிருக்காங்க. 103ன்றது என்னதான்? லாரன்சியம் இல்லையா? சோ அப்ப ஆப்ஷன் பிக்கு அன்னில் ட்ரைஎம்க்கு லாரன்சியம்னு குடுத்திருக்காங்க. இது கரெக்ட்டானது. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சிக்கு 3 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்னில் ஹெக்ஸியம். அன்னு, நில்லு, ஹெக்ஸியம்னா என்னது? 6 இல்லையா? அன்னில் ஹெக்ஸியம் அது என்னதுன்னு குடுத்திருக்காங்க. சீபோர்ஜியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் கரெக்ட்டான ஒண்ணு. சி ஆப்ஷன் சி பாருங்க. அன்னில் ஹெக்ஸியம் இல்லையா? ஆப்ஷன் டி குடுத்திருக்காங்க. சாரி ஆப்ஷன் டிக்கு 4 அப்படின்னு. அப்ப அன்னியம். சோ அன் அந்நியம். ஓகே. 111 குடுத்திருக்காங்க. ஃபைன். சோ இதனுடைய எலமெண்ட் என்னது? ரான்ஜினியம் வரணும் இல்ல? சரி. இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. பாருங்க 111 இருக்கு. அந்நியம். ஆப்ஷன் சில டிக்கு 4 அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ அந்நியம்க்கு டாம்ஸ்டாடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வருமான்றது டவுட். எத்தன பேருக்கு கரெக்ட்டா தெரியும்னு தெரியல. பார்க்கலாம். ஆப்ஷன் டி பாருங்க. ஏவுக்கு 1ன்னு குடுத்திருக்காங்க. அந்நியம். அன், நில், அந்நியம். சோ, அந்நில், அந்நியம்க்கு எலமெண்ட் என்னது? மெண்டலிவியம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட் தான். சோ, எது மட்டும் தான் மிஸ்டேக்கனா தோணுது? ஆப்ஷன் சி. பாருங்க, உங்களுக்கு நான் எலமெண்டோடைய ஆன்சர் காமிக்கிறேன். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காங்க. அந்நியம். 111 அப்படின்னு அர்த்தம். அட்டாமிக் நம்பர், அணு எண்ணு. ஐயுபிஏசி உடைய அப்ரூவ்ட் நேம் என்ன? அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னா, ரான்ஜினியம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ரான்ஜினியம். ஃபைன். ஆர்ஜி அப்படின்னு சொல்றோம். டாம் ஸ்டாடியம் அப்படின்னு அவங்க குடுத்திருக்கிறது தப்பானது. ஓகேவா? இங்க டாம் ஸ்டாடியம்னு குடுத்திருக்காங்க இல்லையா? இது என்னது? தவறான பேரு. அவங்க அந்நியம்க்கான நேம் ரான்ஜினியம்னு குடுத்திருந்தா கரெக்ட். இங்க மாத்தி குடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது. அவங்க தவறாக பொருந்தியுள்ளதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஈஸியா இருக்கா? ஃபைன். ஜஸ்ட் நீங்க எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் நம்பர்ஸும் அதுக்கான நேம்ஸையும் படிச்சிருந்தாலே இத ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பீரியாடிக் டேபிள்ல எத சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற அது என்னமோ சொல்லுவாங்களே, நீங்க புடுங்குற ஆளு எல்லாமே தேவையில்லாத ஆணி. அந்த மாரி நீங்க படிக்கிற எல்லாமே தேவையில்லாதான் 118 எலிமெண்ட்ஸையும் நீங்க குரூப் வைஸா படிச்சுடுங்க. அதுதான் நல்லது. ஓகே. 55த். 1 மோல் நல்லியல்பு வாயு இருக்கு. நல்லியல்புன்னா என்னது? ஐடியல் கேஸ் இல்லையா? சரி. 1 மோல் நல்லியல்பு வாயு இருக்கு. சிபி மற்றும் சிவிக்கு இடையே சரியான தொடர்புக்கு பின் வருவனவற்றில் எது சரியான விருப்பம்? இங்க 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு என்னது சிபி, சிவி இடையேயான தொடர்ப சரியா சொல்லுதுன்னு சொல்றாங்க. அது என்னது? பார்த்த உடனே சொல்லலாமா? சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டூ ஆர். இல்லையா? இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டூ ஆர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவ தான் நம்ம எப்பயுமே எழுதுவோம். ஈவன் நீங்க இத எதுலயும் படிப்பீங்க. வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனமிக்ஸ்ல பாம் கலோரிமீட்டர் படிப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல இது இந்த ஃபார்முலா வரும் நம்மளுக்கு. ஃபைன். சோ இது 2021ல கேட்ட கொஸ்டின். 56. மாறா வெப்பநிலையில் ஒரு நல்லியல்பு வாயுவின் மீளா விரிவாக்கத்திற்கு சரியான விருப்பம். சோ விரிவாக்கம்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்பான்ஷன். மீளா விரிவாக்கம்னா என்ன அர்த்தம்? இர்ரிவர்சிபிள் அப்படின்னு அர்த்தம். மீள் அப்படின்னா ரிவர்சிபிள். திரும்ப இயல்பு நிலைக்கு வரக்கூடியது. மீளா அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் நடக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு மீளா விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் ஆகணும்னா, அதில் மாறாவது வெப்பநிலை டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது, ஓகேங்களா? ஒரு நல்லியல்பு வாயு எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு சரியான விருப்பம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா? ஃபைன். ஆன்சர் டி. டெல் யூ இஸ் ஈக்குவல் டூ 0. இன்டர்னல் எனர்ஜி இருக்கு இல்லையா? சேஞ்சிங் இன்டர்னல் எனர்ஜி 0வா இருக்கும். அதே மாதிரி சேஞ்சிங் டோட்டல் என்ட்ரோபியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டூ 0வா இருக்கணும்னு சொல்றாங்க. 0வா இருக்கக்கூடாது. இது 2ம் தான் எதுக்கான கண்டிஷன்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மாறா வெப்பநிலையில் மீளா விரிவாக்கத்திற்கான விருப்பம். ஓகேவா? சோ இத நம்ம இதே மாரி தான் படிக்கணும். ஒரு மீளா விரிவாக்கத்திற்கு இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும்.
டோட்டல் என்ட்ரோபியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். 57. சிஎக்ஸ் பிணைப்பின் பிணைப்பு என்தால்பியின் சரியான வரிசை எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிணைப்பு என்தால்பி பாண்ட் எனர்ஜினாலும் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினாலும் ஒண்ணுதானே. பிணைப்பு ஆற்றல் அப்படின்னாலும் பிணைப்பு பிளவு ஆற்றல்னாலும் ஒண்ணுதான். அப்போ சிஎக்ஸ் எக்ஸ்ன்றது என்னது? ஹாலஜன், புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இல்லையா? சரி, அதுல இந்த பிணைப்பு என்தால்பியின் சரியான வரிசைன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு பிணைப்பு என்தால்பி அதிகம்? கார்பனுக்கும் புளூரினுக்கும் நடுவுலையா? கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவுலையா? கார்பன், புரோமின் நடுவுலையா? அயோடின் நடுவுலையா? அத நம்ம ஒரு ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில கரெக்ட்டா சொல்லணும். சோ எது கரெக்ட்ன்னு தோணுது? பார்க்கலாமா? சரி, விடை ஆப்ஷன் சி. பாருங்க, புளூரின் தான் இருக்கிறதுலே கார்பன் கூட புளூரின் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. பிணைப்பு என்தால்பி மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட குளோரினுக்கு கம்மி, அதை விட புரோமின் கம்மி, அதை விட அயோடின் கம்மி. உங்களுக்கு உருவளவுல தெரியும், புளூரின் தான் இருக்கிறதுலே சின்னது. அதை விட குளோரின் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். புரோமின் அதை விட பெருசா இருக்கும். அயோடின் எல்லாத்தையும் விட பெருசா இருக்கும் இல்லையா? சரி, அப்ப உருவளவு அதிகமாக அதிகமாக மையக்கரு, உட்கரு இருக்கு இல்லையா? இந்த உட்கருவுக்கும் இந்த கார்பனுடைய அணுக்கருக்கும் இடையில உள்ள தொலைவும் அதிகமாகும். ஈர்ப்பு விசை குறைவா இருக்கும். சோ பிணைப்பு என்தால்பி எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அதாவது கொஞ்சம் ஆற்றல குடுத்தாலே இந்த பிணைப்ப நான் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? உடைச்சிடலாம். ஆனா புரோமினுக்கு கொஞ்சம் கஷ்டம். குளோரினுக்கு ரொம்ப கஷ்டம். புளூரினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஃபைன். பிணைப்பு என்தால்பின்னு தானே குடுத்திருக்காங்க. அப்ப பாண்ட ஃபார்ம் பண்ற எனர்ஜி அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பிணைப்பு என்தால்பி அப்படின்னாலும், பிணைப்பு பிளவு என்தால்பினாலும் ஒண்ணு. இங்கிலீஷ்ல சொல்லும்போது பாண்ட் எனர்ஜி அப்படின்னும் சொல்லுவோம். பாண்ட் எனர்ஜி. ஆக்சுவலா பாண்ட் எனர்ஜின்றது எதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பாண்ட் பிரேக் ஆகுது இல்லையா? அதுக்கு நம்ம குடுக்குற எனர்ஜிக்கு பேரு தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. எனர்ஜினாலும், என்தால்பினாலும் ஒண்ணு. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும் இல்லையா? ஃபைன். சோ அத வச்சு இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் வினைகளில் எது ஏற்ற ஒடுக்க சிதைவடையும் வினைக்கான எடுத்துக்காட்டுன்னு கேக்குறாங்க. ஏற்ற ஒடுக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அர்த்தம். இல்லையா? ஏற்றனா ஆக்ஸிஜன் ஏற்ற வினை, ஒடுக்க வினைனா ரிடக்ஷன் இல்லையா? இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். ரெண்டும் ஒண்ணா நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்றாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். சோ இந்த மாதிரி ரிடாக்ஸ் டிசோசியேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியுதா? ஆப்ஷன் 3 கண்டிப்பா கிடையாது. ஏன்? ஏன்னா இது காம்பினேஷன் ரியாக்ஷன் இல்லையா? 2 எலமெண்ட் ஒண்ணா சேர்ந்து, அதாவது 2 தனிமங்கள் அல்லது 2 மூலக்கூறுகள் என்ன ஆகுது? ஒண்ணா சேர்ந்து ஒரே வகையான சேர்மமா மாறுது. அப்போ இத நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? சிதைவடையும் அப்படின்ற வினைக்கு எடுத்துக்காட்டா சொல்ல மாட்டோம். சிதைவடைதல்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஒன்றுக்கு மேற்பட்ட விளைபொருள்கள உருவாக்கணும். இல்லையா? அப்ப சிதைவடைதல் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேவே உங்களால விடையே சொல்ல முடியுது. ஆமா தானே? பாருங்க, இங்க குளோரினும், ஹைட்ராக்சைடும் ஒண்ணா சேருது. 2 வினை படுபொருள்கள் இருக்கு. இந்த இடத்துல பாஸ்பரஸும், ஹைட்ராக்சைடும் நீர் மூலக்கூறும் சேருது. இது ஆக்சுவலா 2 கீழ வரணும். இந்த 3மே என்ன ஆகுது? வினை படுபொருள்களா இருக்கு. இங்க நைட்ரஜன், ஆக்ஸிஜன். ஆனா ஆப்ஷன் 2ல மட்டும் தான் என்ன இருக்கு? 2 மோல் லெட் நைட்ரேட் எடுத்துட்டேன். PbNO3 ட்வைஸ். லெட் நைட்ரேட். இந்த லெட் நைட்ரேட் லெட் ஆக்சைடாவும், நைட்ரஜன் டை ஆக்சைடாவும், ஆக்ஸிஜனாவும் பிரியுது. அப்போ ஒரே ஒரு வினை படுபொருள் ஒன்றுக்கு மேற்பட்ட வினை விளைபொருள்கள குடுத்தா, இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிதைவடையும் வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினையில கண்டிப்பா என்ன நடந்திருக்கு? ஆக்ஸிஜனேற்றம், ஒடுக்கம் 2மே நிகழ்ந்திருக்கு. சரிங்களா? அதனால இத ஏற்ற ஒடுக்க சிதைவடையும் வினைக்கான எடுத்துக்காட்டா சொல்றோம். அப்ப ஆப்ஷன் பி தான். அதாவது விடை 2 தான் என்னது? கரெக்ட். ஏன்னு புரியுதா? ஃபைன். இது இந்த மாரி ரொம்ப ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நீட் 2022 கொரோனா பேட்ச் டைமு. சோ அதனால கொஞ்சம் கேட்டிருக்காங்க. நீங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். 10த், 11த்லயே நீங்க படிச்ச விஷயம் தான்ல. சரி. நீங்க பண்ண வேண்டியது என்ன ஞாபகம் இருக்கா? தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நீங்க இந்த வீடியோவ என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஷேர் பண்ணணும். இதுதான் எனக்கு நீங்க செய்ற ஹெல்ப். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய் ஆல்.